92லேருந்து 120 வரை தாவேக்காவுக்கு வரலான்னு ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்காப்புல. 120ன்னு சொல்ல 92 to 120 போட்டிருக்காப்புல. டேட்டா சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நிறைய தவறுகள் இருக்குது. காஸ்ட்டு மேப்பிங் இதில் பிராமணர்கள் 9% தமிழ்நாட்டில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? மேட்டர் எண்ட்ஸ் தேர் தானே. பிராமணர்கள் 9% தமிழ்நாட்டில் இருக்காங்களா? கணக்கு போட்டு ஜாதி இதை சொல்கிறதுல நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் அதுக்கு உங்களோட டைரெக்ஷனை நான் மறுக்க வரல. எடப்பாடி பலையினப்படுறாரு, விஜய் அந்த ஓட்டால் பலப்படுறாருங்கிற அந்த ஒரு டைரெக்ஷனை மட்டும் எடுத்துக்க முடியுமே தவிர திமுகவுக்கு வராத ஓட்டிலேருந்து திமுக பலையினப்படுறது மாதிரியெல்லாம் அவர் காட்டுறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதில் குறிப்பாக சார் இந்த தொங்கு சட்டசபை வந்துடும், திமுக 90, அதிமுக 80. கர்நாடகா போல குமாரசாமிக்கு எப்படி ஒரு வாய்ப்பு வந்ததோ அதே போல விஜய்க்கு முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஸ்டாலின் தெளிவாக ஸ்வீப் பண்ணுவார். ஸ்டாலினுக்கு நெகட்டிவ் இல்லை. 50 விழுக்காடு வாக்கில் இருக்கக்கூடியவர் 40+ மேலே தெளிவாக இருப்பார். இன்னொருத்தர் 40+ எடுத்து சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுதான் நிலைமை. தெளிவாக ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அந்த அரசியல் வருமே தவிர ஸ்டாலினுக்கு பாசிட்டிவாக தான் மக்கள் மத்தியில் இருக்கே தவிர நெகட்டிவ் இல்லை. கலைஞருக்கு இருந்த நெகட்டிவ் ஸ்டாலினுக்கு இல்லை. விஜய்ங்கிற சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படி இருந்தாலும் செகண்ட் ரவுண்டில் விஜய்க்கு அந்த ஈசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டை சீமான் ஸ்டெடியாக தமிழ் தேசிய வாக்கு மூலமாக 5 விழுக்காடு இப்போ வருதுன்னு சொல்கிறாங்களா. அவருக்கு கருத்து கணிப்பு படி அவருக்கு சைலண்ட் ஓட்ஸ் இருக்குது. ஸோ விஜய் ஒன் டைம் ஓட்டாட்டு இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேபாளம் போல இலங்கை போல இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கி மீண்டும் தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி செங்கோட்டையன் ரொம்ப உறுதியாக, அது சீமான் கூட அதை சொல்லலாமே. நீ இந்த கருத்து கணிப்பில் மட்டும் சீமானு மட்டும் கீழே போயிட்டாரு நீங்கள் நினைக்கும் போது கருத்து கணிப்பு பொய்யாக்கி ஆட்சியை பிடிப்போங்கிறது செங்கோட்டையன்னு சொல்லலாம், சீமானு சொல்லலாமே. அது 4ஆம் தேதி தானே தெரியும். அது எல்லாரும் சொல்லக்கூடியதானே. நான் என் கணிப்பில் தெளிவாக இருக்கிறேன். 2024 கரெக்டாக கணித்தேன். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டாலினுக்கு எல்லார் மத்தியிலும் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எக்ஸிட் போல் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் தாவேக்கா ஆட்சியை பிடிக்கும், கிட்டத்தட்ட 94 முதல் 120 தொகுதி 124 தொகுதி வரைக்கும் தாவேக்கா கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக்கா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா? 92லேருந்து 120 வரை தாவேக்காவுக்கு வரலான்னு ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்காப்புல. 120ன்னு சொல்ல 92 to 120 போட்டிருக்காப்புல. அவங்க டேட்டா சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் அதில் என்ன தவறு இருக்குதுன்னா நிறைய தவறுகள் இருக்குது. காஸ்ட்டு மேப்பிங் இதில் பிராமணர்கள் 9% தமிழ்நாட்டில் இருக்கதா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? மேட்டர் எண்ட்ஸ் தேர் தானே. பிராமணர்கள் 9% தமிழ்நாட்டில் இருக்காங்களா? அப்போ நீங்கள் 9% ஒரு ஜாதியில் திமுகவுக்கு ஓட்டை இல்லைன்னு குறிப்பிட்றாங்க. 3% தானே பிராமணர்கள் இருக்காங்க. 3 கீழே தான் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு கால்குலேஷன், ஒரு டைரெக்ஷன் கொடுக்குறாங்க. அதை நான் மறுக்க வரல. எடப்பாடி பலையினப்பட்டு விஜய் பலப்படுற ஒரு டைரெக்ஷன் கொடுக்குறாப்புல. பட் அதை கொடுத்து அவர் அதை கணக்கு போட்டு ஜாதி இதை சொல்கிறதுல நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் அதுக்கு உங்களோட டைரெக்ஷனை நான் மறுக்க வரல. எடப்பாடி பலையினப்படுத்தி விஜய் பலப்படுறாருங்கிறத நான் மறுக்க வரல. பட் அந்த டைரெக்ஷனில் அவங்க பண்ண தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 43 விழுக்காடு வன்னியர்கள் ப்ரீவியஸாக டிஎம்கேக்கு ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. 43 விழுக்காடு வன்னியர்கள் ஓட்டு போடலை திமுகவுக்கு. ப்ரீவியஸாக அசம்பிளி எலெக்ஷனில் 65 விழுக்காடுக்கு மேலே வன்னியர்கள் திமுக அதிமுக பாமக அணிக்கு 65-70 விழுக்காடு வரை போட்டாங்க. மீதி நாம் தமிழருக்கு ஒரு 4 விழுக்காடு போட்டிருக்கலாம் சுயேட்சைகள். ஸோ வன்னியர் ஓட்டு மேக்சிமம் 2021 ஒரு 20 விழுக்காடு வரை தான் டிஎம்கே கிடச்சிருக்கோம். ஆனால் இவங்க வன்னியர் வாக்குகள் 43 விழுக்காடு கொடுத்ததாட்டு ஆக்சிஸ் மை இந்தியா கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த தொகுதி ஜெயித்து யாரால் ஜெயித்து 10.5 தாக்கம் என்னங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 70 விழுக்காடு வரை வன்னியர் ஓட்டு திமுக பாமக அணிக்கு விழுந்திருக்கும். அதுக்கு பிறகு இருந்த மற்ற கட்சிகளில் சீமானுக்கு ஒரு 6 எடுத்திருந்தார், ஒரு 4 விழுந்திருக்கலாம். சுயேட்சைகள் எல்லாமே சேர்த்தாலும் திமுகவுக்கு ஒரு 20 விழுக்காடு வன்னியர் ஓட்டு கூட விழுந்திருக்காது. ஆனால் இவங்க 43 விழுக்காடு வன்னியர் ஓட்டு விழுந்ததாட்டு அவங்க கணக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதிலே
அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட அந்த கால்குலேஷன் தவறுன்னே ஆகுது. அடுத்தால 49 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர் ஓட்டு விழுந்ததாக சொல்கிறாப்புல. 49 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர் ஓட்டு விழுந்தால் மேற்கு பகுதியில் ஏன் 1/3 சீட்டு மட்டும் வருது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? வெள்ளாள கவுண்டர், அதிமுக, பாஜக ரெண்டும் சேர்ந்து ஒரு 70 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வந்து 21 வந்து அதிமுக அணிக்கு தான் விழுந்திருக்கும். அப்போ திமுகவுக்கு அங்கே வெள்ளாள கவுண்டர் ஓட்டு விழுந்ததே நாம் தமிழருக்கு ஒரு 5-6 விழுந்திருக்கலாம். சுயேட்சைகள் போக ஒரு 20 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர் ஓட்டு தான் 21 விழுந்திருக்கும். அதுக்கு பிறகு டெவலப் ஆச்சு, அது வேறு விஷயம். அப்போ இவங்க வந்து வெள்ளாள கவுண்டர் ஓட்டுலேயும் வன்னியர் ஓட்டுலேயும் வந்து பெரிய சேதாரம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை திமுக காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த கணக்கே தவறாகுது. 9% பிராமணர்களுங்கிற கணக்கும் தவறாகுது. ஸோ இவங்களோட அந்த ஜாதிய ரீதியான கணக்குகளே தவறு. அதுவும் ஏற்கனவே வன்னியர் ஓட்டு எவ்வளோ விழுந்து வெள்ளாள கவுண்டர் எவ்வளோ ஓட்டு விழுந்ததில் அப்பட்டமாக மிக தவறாக அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எனிவே ஒரு டைரெக்ஷனை மட்டும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். எடப்பாடி பலவீனப்படுறாரு, விஜய் அந்த ஓட்டால் பலப்படுறாருங்கிற அந்த ஒரு டைரெக்ஷனை மட்டும் எடுத்துக்க முடியுமே தவிர திமுகவுக்கு வராத ஓட்டிலேருந்து திமுக பலவீனப்படுறது மாதிரியெல்லாம் அவர் காட்டுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. மற்ற இதுவும் நான் உள்ளே போகலை. இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஆட்சியை பிடிப்பார்னு கூட சொல்கிறாங்க. இப்போ தாவேக்கு அவரும் வரிசையாக கோயிலுக்கெல்லாம் போகிறாரு, அமைச்சர் பட்டியலில் ரெடி, பதவியேற்பு விழாக்கெல்லாம் ரெடின்னு சொல்லி அது ஒரு புறம் தாவேக்கானரும் சமூக தளங்களில் பேசுகிறாங்க. இதில் குறிப்பாக சார் இந்த தொங்கு சட்டசபை வந்துடும், திமுக 90, அதிமுக 80, கர்நாடகா போல குமாரசாமிக்கு எப்படி ஒரு வாய்ப்பு வந்ததோ அதே போல விஜய்க்கு முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஸ்டாலின் தெளிவாக ஸ்வீப் பண்ணுவார். ஸ்டாலினுக்கு நெகட்டிவ் இல்லை. 50 விழுக்காடு வாக்கில் இருக்கக்கூடியவர் 40+ மேலே தெளிவாக இருப்பார். இன்னொருத்தர் 40+ எடுத்து சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுதான் நிலைமை. எடப்பாடி பழனிசாமி நிழல்பாட்டில் அந்த மாறினதில் வாக்கு சதவீதத்தை இழக்கிறாரு. சீமானாலேயே எடப்பாடி பழனிசாமி வாக்கு சதவீதம் இறங்கி வந்தவர். இப்பவும் அண்டர் கரண்டில் சீமானாலையும் வாக்கு சதவீதத்தை எடப்பாடி இழப்பதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்குது பல சூழலில். காரணம் நிலைப்பாட்டில் மாறினது, இன்னொன்று ஃபைட்டை விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் விட்டுட்டு போனது. ஸோ விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனுங்கிற மாதிரி காட்டி அவர் வராரு. அவரும் எடப்பாடியை பலவீனப்படுத்துவார். ஸ்டாலின் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு இந்த எலெக்ஷன் அமைஞ்சது. அந்த டீலிமிட்டேஷன், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டு, நெல்லுக்கு ஆதார விலை, இதெல்லாம் சேர்ந்து வந்து ஸ்டாலின் சென்ட்ரிக்காக அமைஞ்சதும் ஸ்டாலினுக்கு ஒரு லாபம். ஸோ ஸ்டாலின் வந்து தெளிவாக ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அந்த அரசியல் வருமே தவிர ஸ்டாலினுக்கு பாசிட்டிவாக தான் மக்கள் மத்தியில் இருக்கே தவிர நெகட்டிவ் இல்லை. கலைஞருக்கு இருந்த நெகட்டிவ் ஸ்டாலினுக்கு இல்லை. ஆட்சியை பிடிப்பார் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு 30 தொகுதி 40 தொகுதி பிடிச்சிட்டாருன்னா தொங்கு சட்டசபைக்கு ஒரு வாய்ப்பு. ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவாருன்னு சொல்லும்போது அந்த கொஸ்டினே வராத தம்பி. 150 சீட்டுக்கு மேலே ஸ்டாலின் எடுப்பார், ஸ்டாலினுக்கு தனி மெஜாரிட்டி வரும்னு சொல்லும்போது அந்த கொஸ்டினே வராதே. இல்லை, ஆரம்பத்தில் இப்போ தாவேக்கா வந்து 0 சீட்டு தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க, வாக்கு சதவீதம் சீமான அளவுக்கு சீமானோட கீழே தான் போகும், நாம் தமிழரோட கீழே தான் போகும்னு சொன்னாங்க. இன்றைக்கு 20-25 தொகுதிகள் வந்து 18 சொல்லும் பொழுது துக்ளக் சத்யா சீட்டு வராதுங்கிறாரு. 4ஆம் தேதி தானே என்ன சீட்டு வரும்னு சொல்லும். துக்ளக் சத்யா சீட்டு வராதுங்கிறாரு. இன்னொரு கருத்து வந்து அவர் 23 விழுக்காடு வாக்கு எடுத்துகிட்டு சீட்டை கன்வெர்ட் பண்ணிட முடியாதுன்னு நான் கருதுறேன். ஸோ சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு வந்து 40 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாலினை மற்றவங்க நெருங்க முடியாதே. 40 விழுக்காடு நீ எடுத்தால் தானே ஸ்டாலினை மீறி சீட் கன்வெர்ட் பண்ண முடியும். எல்லா டைரக்ஷனும் ஸ்டாலின்னு காட்டுது. நீங்கள் ஆக்சிஸ் மை இந்தியா டைரக்ஷனும் ஸ்டாலினுக்கு 35 விழுக்காடு கொடுக்குறான். அதில் அவன் தப்பு கொடுத்தா தான் முன்னாடி இருக்கிறார். விஜய்க்கு 35 தான் கொடுக்குறான். அவன் பண்ண தப்பு தான் நான் சொல்கிறேன், பிளண்டராக சொல்கிறேன். வன்னியர் ஓட்டு 43 விழுந்ததாக சொல்கிறான். வன்னியர் ஓட்டு 65 எடப்பாடி டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் விழுந்த முறை எங்கேருந்து 43 விழுந்திருக்கும். வெள்ளாள கவுண்டர் ஓட்டு 49 ஸ்டாலினுக்கு விழுந்ததாக சொல்கிறான். அப்போ அவன் அதிலே தப்பு பண்ணுறான். நான் என்னோட கருத்து 24 கரெக்டாக சொன்னேன், நான் இப்பவும் கரெக்டாக சொல்கிறேன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். குமாரசாமியோட இவர் விஜய் ப்ளே பண்ண மாட்டார். ஸ்டாலின் பெரிய பொசிஷனில் இருக்கிறாருங்கிறதா எங்கள் மேட்ரு. நீங்கள் பீகார் கூட கம்பேர் பண்ணுவாங்க. பீகாரில் பாராளுமன்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் தோத்தார். ஸ்டாலின் இங்கே பாராளுமன்ற தேர்தலில் 39 சீட்டும் ஜெயித்தார். ஸோ நீங்கள் 77 கூட கம்பேர் பண்ணுவாங்க. 77 கலைஞர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் 1 சீட்டு தான் ஜெயித்தார். ஆசைக்கு ஒரு தம்பி, ஆசை தம்பி, அது மட்டும்தான் ஜெயித்தார். இன்னைக்கு 77 பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள 24 பார்லிமெண்ட்டில் ஸ்டாலின் 39 சீட்டும் ஜெயித்திருக்கிறார் கூட்டணியாக. ஸோ ஸ்டாலின் வந்து யாரும் தோற்கடிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. 57-62 காமராஜ் வேரத்தில் கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு. 1-1 தான் ஸ்டாலின் தோற்கடிக்க முடியும். தேர்தல் முடிவில் அதைத்தான் உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து
பெரிய பாதிப்பு விஜய் யாருக்கு ஏற்படுத்துவார் சார்? குறிப்பாக சொல்கிறாங்க, இப்போ அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விஜய் வாக்கு வங்கி வாங்குவார்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொன்று, சீமானுடைய வாக்கு வங்கியை முழுதாக கவர்ந்துருவார்னு சொல்கிறாங்களே, எப்படி எந்த அளவுக்கு யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார்? சீமான் வாக்கு வங்கி வந்து இதுவரை மற்ற சக்திகள் யாரும் கவரலை. அப்படியே ஃபஸ்ட் ரவுண்டு சீமானோட அதிகம் எடுத்தவங்கள சீமான் வந்து 2வது ரவுண்டு வந்து தெளிவாக தாண்டி போயிருக்கிறாரு. அது தினகரனாக இருந்தாலும் சரி, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை சூழ்நிலையில் கட்சியை அவரை பின்வலிச்சுக்கிட்டாங்க. ஸோ சீமான் அந்த இதை செய்திருக்கிறாரு. ஸோ விஜய்ங்கிற சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் தான். ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி இருந்தாலும் செகண்ட் ரவுண்டில் விஜய்க்கு அந்த ஈசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டை சீமான் வந்து ஸ்டெடியாக தமிழ் தேசிய வாக்கு மூலமாக 5 விழுக்காடு இப்போ வருதுன்னு சொல்கிறாங்களா அவருக்கு. இந்த கருத்து கணிப்பு படி பட்டு 4 வரும்போது 8 வந்தது. அவர் என்ன வருதோ அவர் வந்து 2029 20 ஆண்கள் 20 பெண்கள்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அவருக்கு சைலண்ட் ஓட்ஸ் இருக்குது. அப்போ அவர் வந்து தெளிவாக 2029 ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது விஜய்க்கு 2029 நிலைப்பாடு என்ன? ஸோ விஜய் வந்து ஒன் டைம் ஓட்டாட்டு இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ சீமான் விஜய் கம்பேரிசன் மீண்டும் நான் சொல்கிறேன் சீமானுக்கு லாபம் தான். மற்ற எல்லாத்தையுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக மராத்தான் ரேஸ் ஓடி கபேரியல் தேவதாஸ் அதை போட்டிருக்கிறாரு. மராத்தான் ரேஸ் ஓடி தான் சீமான் வந்து அதில் ஒவ்வொருத்தரையும் வந்து வீழ்த்திக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. விஜய் எவ்வளோ ஓடுவாருங்கிறத நாளைக்கு பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு வந்து விஜய்க்கு இப்போது வாக்கு சதவீதம் சீட் கன்வெர்ட்டிங்லாம் வருது. சீமானுக்கு எந்த வித இதுவுமே வரல. இல்லை அது இவ்வளோ நாளும் சீமான் சீட் கன்வெர்ட்டிங் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் சீட் கன்வெர்ட்டிங் இல்லாத சீமான் தான் மற்றவங்களெல்லாம் ஆர்கேனரில் 50 விழுக்காடு எடுத்து ஒன் டைம் ஓட்டாட்டு சாதனை படைத்த தினகரனை பலகீனப்படுத்தினார். ஒன் டைம் ஓட்டாட்டு ஆர்கேனர் இடைத்தேர்தலில் அவர் தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு அதை ஆக்கிய சூழ்நிலையில் அவர் பலகீனப்படுத்தினார். இப்போவும் இந்த எலெக்ஷன் வந்து விஜய் சென்ட்ரிக்காக வர வேண்டிய எலெக்ஷன். அந்த டீலிமிட்டேஷன் இந்த காலகட்டத்துக்குள்ள இடையில வந்தனால தான் அந்த டீலிமிட்டேஷன் அந்த பில்லை எரித்து அது ஸ்டாலின் சென்ட்ரிக்காட்டு வந்தது. ஆல்ரெடி ஸ்டாலினுக்கு 50 விழுக்காடு பலம் இருந்தாலும் கூட இஷ்யூ பேஸ்டாக மோடி வெர்சஸ் ஸ்டாலின் தமிழ்நாடு வெல்லட்டும்ங்கிறது தான் ஸ்டாலினுக்கு வந்த அந்த டீலிமிட்டேஷன் தான் ஸ்டாலின் சென்ட்ரிக்காட்டு அது உருவாச்சு. ஆனால் இப்போ நேபாளம் போல் இலங்கை போல் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கி மீண்டும் தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி செங்கோட்டையன் ரொம்ப உறுதியாக அது சீமான் கூட அதை சொல்லலாமே. இப்போ நீங்கள் இந்த கருத்து கணிப்பில் மட்டும் சீமானு மட்டும் கீழே போயிட்டாருன்னு நீங்கள் நினைக்கும் போது கருத்து கணிப்பு பொய்யாக்கி ஆட்சியை பிடிப்போங்கிறது செங்கோட்டையன் சொல்லலாம், சீமானு சொல்லலாமே. அது 4ஆம் தேதி தானே தெரியும். அது எல்லாரும் நடந்திருக்கு இல்லையா? இப்போ என்டிஆர் போல் எம்ஜிஆர் போல் அவங்களும் வரும்பொழுது இது போட்டு தான் சொன்னாங்க. ஒரே தேர்தலில் என்டிஆர் அடிக்கலையா இவ்வளவு தொகுதிகளை? அதே போல் விஜய் அதைத்தான் நான் விளக்கம் சொல்கிறேன். என்டிஆர் வரும்போது காங்கிரஸ் கட்சி இழந்தது வெறும் 6 விழுக்காடு தான். இன்றைக்கி 50 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் விஜயால் 8 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே இழக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் அந்த கிறிஸ்தவ வெள்ளாளர் அந்த ஜாதிய தளத்துக்குள்ள தான் இழக்குமே தவிர அரசியல் ரீதியாக டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லும்போது அரசியல் ரீதியாக அந்த இழப்புக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் ரீதியாக ஏற்கனவே ஸ்டாலினை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாமல் தோத்துக்கிட்டு இருக்கவங்க தான் இழப்பாங்க. அவங்க தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து இழப்பாங்கங்கிறது என்னோட பார்வை. இவ்வளவு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, பெண்கள் அது என்ன ஆதாரம் இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி? இல்லை பெரிய அளவில் நோ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு கிளைமு. ஆன்டி இன்கம்பன்சிக்கு இதுவரை ஆதாரம் கிடையாது. நீங்கள் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தான் மக்களவைத் தேர்தலையும் சொன்னாங்க. ஆன்டி இன்கம்பன்சியை மக்களவைத் தேர்தலையும் ஸ்டாலினுக்கு எதிராக சொன்னாங்க. என்ன இருந்தது? இல்லைல்ல. ஸோ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு கிளைம். ப்ரோ இன்கம்பன்சி கூட மத்திய பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா மாதிரி 5000 ரூபா ஸ்டாலின் கொடுத்ததுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருந்து பன்னூட் ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி ஒரு 220 சீட்டு சொல்கிறார் பன்னூட் ராமச்சந்திரன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 220 சீட்டு சொல்கிறாரு. 2ஆவது இடத்துக்கு தான் எடப்பாடிக்கும் விஜய்க்கும் போட்டிங்கிறத சொல்கிறாரு. ஏது நான் 4ஆம் தேதி தானே அது தெரிய வரும். நான் என் கணிப்பில் தெளிவாக இருக்கிறேன். 2024 கரெக்டாக கணித்தேன். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டாலினுக்கு எல்லார் மத்தியிலும் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டாலின் 50 விழுக்காடு பலத்தில் இருக்கிறவர், அதிக தொடர் வெற்றியில் இருக்கிறவர். அவரால் வந்து புதிய சக்தியால் அவர்கிட்ட இருந்து பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. 40+ மேலே இருக்கக்கூடியவர்கிட்ட சீட் கன்வெர்ட்டிங் வந்து வரணும்னா அவங்களும் வந்து நியர்லி 40% ஓட்டு வரணும். அந்த சக்திக்குள்ளே விஜய் இல்லை. துக்ளக் இதியாவும் அதை தான் சொல்கிறாரு. ஏன் அவர் கருத்து கணிப்பு வச்சு துக்ளக் இதியா அதை சொல்கிறாரு. நான் என்னோட கணிப்பாட்டு இதை நேற்று சொன்னது மாதிரி இன்றைக்கி நான் இதை சொல்கிறேன். பன்னூட் ராமச்சந்திரன் இந்த கருத்து தான் சொல்கிறாரு. ஸோ இந்த செஃபாலஜிஸ்ட்டு சர்வே இதெல்லாம் வந்து கிரெடிபிலிட்டி, அதோட நம்பகத்தன்மை, அதோட ஜென்யூனிட்டி, அதோட தூய்மை,
இது எல்லாமே கேள்விக்குறி. ஒரு டைரக்ஷனை காட்டும். அந்த டைரக்ஷன் திமுக ஆட்சிக்கு வருதுங்கிற டைரக்ஷனை காட்டுது. அந்த டைரக்ஷன் எடப்பாடி பலகீனம் அடைகிறாரு, விஜய் பலம் பெறாருங்கிற டைரக்ஷனை காட்டுது. ஏன் சீமானுக்கு 4 விழுக்காடு எக்ஸிட் போலில் வந்த முறை ஒரு 8 விழுக்காடு எடுத்தார கழிஞ்ச முறை. ஸோ இப்பவும் சீமானுக்கு வந்து 5 விழுக்காடு கொடுக்குறாங்க. சைலண்ட் ஓட்டு இருந்தால் அவர் பழைய ஓட்டை மெயின்டைன் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்லையா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க